இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. அந்த 2 நாள் லீவ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா ஓடிடும். ஆமா, இங்க பாருங்க நம்ம வீட்டுல மக்காச்சோளம் வளர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா. அதுக்குள்ள இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. நைட்டு கான்கிரீட் போட்டு முடிச்சிட்டோம். மழை வந்தது. மழை வந்துமே நான் தப்பிச்சிருச்சு. சங்கீதா சிமெண்ட்டும் மண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. சங்கீதா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. கோலம் போட்டே முடிச்சிட்டேன். நீ வேலை செஞ்சதை பார்த்து மழையே வந்துரும் போலயே. சூப்பரா நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சு சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கீரை பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சண்டே ஸ்பெஷல் கீரையா? ஆமா. சோ எப்பவுமே நான்வெஜ் தான் செய்வேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். அது எதுக்காகனா இங்க பாருங்க நம்ம வீட்ல சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாடியில கீரை வளைஞ்சிருக்கா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கீரைன்னு தெரியல சங்கீதா. அரைக்கீரை. அரைக்கீரையா? அரைக்கீரை இல்லனா தண்டு கீரை, ரெண்டு வேற லெவல்ல நம்ம வீட்ல கீரை வளைஞ்சிருக்கு. சரி, இந்த கீரையை வந்து நம்ம சமைச்சு நல்லா இருக்கும் போது சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பிஞ்சு கீரையா பறிக்கலாம்னு வந்திருக்கேன். என்னம்மா அது? திமிங்கலம். ஸ்டார் ஃபிஷ் நல்லா இருக்கு. கலர் அடிப்பேன் அப்படிதான் சங்கீதா. ஆமா, கலர் அடிக்கணும். அப்படியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீச்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம்ல அந்த ஸ்டார் ஃபிஷ், வெயில்ல அப்புறம் பார்த்தனா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சுத்தமா கீரை கடஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபுல்லாவே காலி ஆகும். நிறைய செஞ்சேன்னா வச்சுங்களேன் அது பாதி வீணா போயிடும். அதனால கம்மியா இருக்கும் போது பறிச்சு சமைச்சிடலாம்னு வந்திருக்கேன். இங்க பாருங்க, அப்படியே தலை சூப்பரா இருக்கு. கட் பண்ணிக்கலாமா? புடிங்கலாமா? புடுங்கணும் தான் நினைக்கிறேன் சங்கீதா. கட் பண்ணிக்கிறேன். மண்ணாவாதான் இருக்கும், அப்புறமா புடிங்கிக்கலாம் செடியை வேணா. சரி, புரியுதா? கீரை வந்து மண்ணாவாதான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வேர் மட்டும் புடிங்கிட்டு வேற விதை வச்சுக்கணும். மறுபடியும் கீரையே போட்டா அழகா வந்துடும். கீரை தண்டு கீரை தான் நினைக்கிறேன். இப்ப தண்டு அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அப்படியே கடையெல்லாம் சங்கீதா. ஏன்னா எந்த மருந்துக்கு இருந்து எதுவுமே வைக்கல. நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கோடையில வச்சுக்கிறேன். நிறைய விதை போட்டேன். இது ஃபுல்லா விதை போட்டேன். மழை பெஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். மழை போட்டா நிறைய விதை வந்து பார்த்தோன்னா வளரவே இல்லை. வளர்ந்த விதை மட்டும் சூப்பரா இருக்குதுல்ல, அதனால அது மட்டும் பறிச்சிடலாம். எவ்வளவு வருது அது லாபம் நமக்கு. இன்னும் கூட இது பெருசா ஹைட்டா ஆகும் தான். தண்டு கீரை தானே. முத்தாடு கட்டி நம்ம பறிச்சிடலாம் சொல்லிட்டு நீங்க கீரை சமைக்கணும்னு ஆசையா இருந்ததுனால கீரை பறிக்க வந்துட்டேன். சூப்பர். இது வந்து பாலக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரை வந்து கண்டிப்பா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது வளர்ந்துகிட்டே இருக்கும்ல, நல்லா வளர்ந்துச்சுன்னா. கொஞ்சம் பெருசாகட்டும். அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் கீரை இருக்குது. 2 தொட்டியில கீரை வச்சியா? ஆமா, இதுதான் தண்டு கீரை. தண்டு நல்லா பெருசா இலை வித்தியாசமா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பாரி. எனக்கு கீரை வகையே தெரியல, ஆனா சாப்பிடுறது கீரை தான் இது. அதனால பறிச்சுக்கிறேன். சூப்பரா இன்னைக்கு கீரை அறுவடை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில இருந்து வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். கிளீன் பண்ணோம். எப்ப பார்த்தாலும் இப்பெல்லாம் வீடு கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம வீட்டுல ஒரு குட்டியை வச்சுக்கிறோம்ல, அவதான் பிரச்சனையே. எல்லாத்தையும் எடுத்து எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிடறா ஃப்ரெண்ட்ஸ். காரணம் கிடையாது, நானும் தான் எடுக்கிற பொருள் அப்படியே மேலேயே கீழே அப்படியே வச்சு. ஆமா, பழகணும் சங்கீதா. எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல வைக்கணும் பொருள். அது மட்டும் இல்ல, ஒரு சில பொருள் எல்லாம் வீணாயிடுச்சுன்னா அது தூக்கி போடவே மனசு வர மாட்டேங்குது. என்னைக்காவது யூஸ் ஆகும் சொல்லிட்டு எல்லாத்தையும் குப்பை மாதிரி வச்சுக்கிறோம். குப்பை மாதிரி ஆகுது. இப்ப வேணான்ற பொருள் தூக்கி போடணும் வெளியே. அது மாதிரி தூக்கி போடாம அது சேர்த்து வச்சு வீடு பூரா ஒரே குப்பையா இருந்துச்சு. ஃபுல்லா கிளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் லஞ்சு இப்போ சமைக்கிறதே மணி 1க்கு மேல ஆயிடுச்சு. இப்போதான் நாங்க சமைக்க கீரை வந்து பறிச்சிருக்கேன். ஒயிட் ரைஸ் இன்னொரு தொட்டியில கொஞ்சம் கீரை இருக்கு சங்கீதா, அதையும் பறிச்சு. இருக்கு. அட மல்லி. குண்டு மல்லி சூப்பரா பூத்துருக்கு சங்கீதா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா குண்டு மல்லி பூத்துருக்கு. டெய்லி ஒரு 4 பூ பூக்குது பேபி. இன்னுமே 4 பூ இருக்கு பாரு. அது வந்து பார்த்தனா டெய்லியும் பூக்குது. நான் அப்படியே பறிச்சு கொஞ்சமா அப்படியே முடியல சொருகி வச்சிருவேன் உள்ள. அப்ப வாசனையா இருக்கும். நல்லா இருக்கும். கட்டிலாம் வைக்க மாட்டேன். இருக்கிறதே 2 பூ, அது எங்க இருந்து கட்டி வைக்கிறது? பூந்தல் உள்ள பறிச்சிட்டுனா வச்சுக்க முடியல. ஹேர் வாசனையா இருக்குமா? இங்க நம்ம செம்பருத்தி முக்கு வச்சிருக்கு. சூப்பரா பூ வருமா? செம்பருத்தி ஃபுல்லா முக்கு தான். செம்பருத்தி முக்கு வச்சிட்டு அரும்பு. அதுக்கப்புறம் பாரு, இங்க பாரு, மஞ்சள் கிழங்குமே வளர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரட்டும். இந்த காய் நான் வந்து பார்த்தேன்னா என்ன பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முட்டை விட்டாச்சு ஃபுல்லா. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஃபுல்லா அப்படியே காய வச்சிட்டேன் நான் அப்படியே பறிக்காம. சரி, கண்டா போது விடு. பாருங்க, அது என்ன காய்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நாங்க ஒரு நாள் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம். ஆனா இது பாத்தியா கருப்பா இருக்கு, சிவப்பா இல்ல. அப்ப இது வந்து பொரியல் பண்றதுதான் பேபி. ஆமா, இது வந்து நான் நினைச்சேன் பெரும்பயிர் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும் அது மாதிரி நினைச்சேன். ஆனா இது பெரும்பயிர் கிடையாது. வேஸ்டா கிட்ட என்னன்னே தெரியாம என்ன பண்றது, அது வச்சுக்கினேன். எவ்வளவு காய் நிறைய காய். பிஞ்சு சமைச்சிக்கலாம்.
பறிச்சிரு, எல்லாத்தையும் பறிச்சிரு, பறிச்சு தூக்கி போட்டுரு. நான் நினைச்சேன் இது வந்து அவிச்சு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டேன். அவிச்சு சாப்பிடுறது கிடையாது, பொரியல் பண்றதுதான் பேபி. எல்லாத்தையும் பறிச்சிரு சங்கீதா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முத்தி போச்சு, முத்தி காயவே ஆரம்பிச்சிட்டு. நானு காய வச்சு நம்ம ஊற வச்சு சாப்பிடுவோம்ல அவிச்சு, அது நினைச்சேன். அதுவுமே இல்ல இது. இது வந்து பார்த்தனா சரி, பறிச்சு தூக்கி போடு சைடுல. இன்னும் 2 இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நம்ம வீட்டுல மக்காச்சோளம் வளர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா, அதுக்குள்ள இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. கடகடன்னு வளருது இல்ல? வளரட்டும், மக்காச்சோளம் நம்ம வீட்டுல காய்க்கும், நம்ம சாப்பிடுறோம். ஓகே, சாப்பிடுறோம். 4-5 விதை வச்சு இதுல ஒண்ணுதான் வளர்ந்துருக்கேன். ஒண்ணு வளர்த்தா போதும். ஒண்ணு வளர்ந்தாலும் நல்லா, அது பெருசா வளரல. இது வந்து வெள்ளரி செடி. வெள்ளரி வளரட்டும் பேபி. இங்க இப்படி வச்சிருக்குமா மறுபடியும் பைப் வந்து அங்கேயும் இங்கேயும் பைப் இந்த ஸ்டாண்ட்லயே வச்சுட்டு இங்க வந்து பந்தல் அப்படியே நேரா நிக்க வச்சிரும். பந்தல் அது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க, நான் பாத்துருக்கேன் வீடியோல. அதே மாதிரி நம்மளும் ரெடி பண்ணிட்டா இந்த இதெல்லாம் பந்தல் ஏத்தி விடலாம். ஆர்டர் போட்டிருக்கிறது எல்லாம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இருக்கங்க அதெல்லாம் பந்தல் ஏத்தி விட்டு அழகா வச்சு விடலாம். அதுக்கப்புறம் மொட்டை மாடியும் நம்ம ரெடி பண்ணிடுறோம். டெரஸ் கார்டனை பயங்கரமா கிளீன் பண்ணி ரெடி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடி சார்? இது என்னது? இதான் பீன்ஸ். அவரைக்காய். பீன்ஸா அவரைக்காயன்னு தெரியல, ஆனா அவரைக்காய் செடி மாதிரி இது. நான் பீன்ஸ் நினைச்சேன். அவரையா உளுந்து செடி மாதிரி இருக்குது பாக்குறது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கீரை. புடிங்கற எனக்கு கையில இருந்து உளுந்ததெல்லாம் அழகா வளர்ந்துருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கடையும் போது தேவைப்படும்ல, அதனால மொத்தமா புடிங்கியாச்சு. இது என்னது? இதெல்லாம் பீட்ரூட். பீட்ரூட். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பீட்ரூட். இந்த பக்கம் எல்லாமே ஒரே தொட்டில போட்டா எப்படி செய்யுங்க? வளரும் இடம் எப்படி பார்த்தோம்? விதை போட்டனே எனக்கு ஞாபகம் இல்ல பேபி. மழை பெஞ்சு நிறைய வேற வளரல, அதனால வந்து போட்டுட்டேன் அப்படியே. இப்ப இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் அவரைக்காய் வருது. எது நல்லா வளர்ந்தோ அதை வச்சுக்க வேண்டியதான். இப்ப கீரை வளர்ந்துதான் புடிங்கிட்டேன்னா, அடுத்து பீட்ரூட் வளர்ந்தா அதை புடிங்கிட்டு அவரைக்காய் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, ஆனா பீட்ரூட் கண்டிப்பா வரும் சங்க. இதுல நல்லா பெருசா தான் இருக்கு. பீட்ரூட் நல்லாவே காய்ச்சுது நம்ம வீட்டுல மாடி தோட்டத்துல. கேரட் விதை தான் வச்சேன், அதான் வளரவே சுத்தமா. அது வந்து விதை போட்டு புடிங்கி நடணும், ஆனா அப்படி பண்ணி பாக்கணும், புரியுதா? ஓகே, டைரக்டா எவ்வளவு பில்லு வளர்ந்து கிடக்கு, சரியா மெயின்டைன் பண்ணவே இல்லை. கத்திரிக்கோலை வச்சு வேரெல்லாம் இங்கேயே கட் பண்ணிட்டு மண் வராம இருக்குன்றேன். ஆமா, அந்த கீரையில நான் மண்ணு இல்லாத வச்சிடறேன்ல, அழகா இருக்கா. வெயில் வச்சா அதுக்குள்ள வதங்குது. பாரா, பறிச்சு ஃபுல்லா வெயில்ல வச்சுட்டா வீணா போயிடும் சங்க. சிரிக்கிறே என்ன கீரையே தெரியல. எல்லா கீரையும் கலந்து கட்டிட வேண்டியதான். அழகான கீரை பாரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படியே விட்டா பூ புது. இதான் சிரிக்கிற, இது புதுசா இருக்கு இலை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்திலே வதங்கிடும் போல இருக்கு. கீரை பறிச்சாச்சு. கீரை பறிச்சுட்டு அப்படியே துணி எடுத்துட்டு வந்தேன் காய வைக்கிறதுக்காக. துவைச்ச துணியை காய வச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம கீரை சமைக்கலாம். ஓகே ஓகே, லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்க்கலாம். சங்கீதா, பசி எடுக்குது, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? கீரை வெந்துடுச்சு. வந்து பார்த்தோன்னா மீன் வரேன், மீன் வறுவல். இந்த பக்கம் கீரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பயிர் போடாம புளி வச்சுதான் கடையிறேன். ஒரு வேலைக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா ரசம் இல்லைன்னா ஏதாவது குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலந்து எல்லா மீனும் கலப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊடாங்கண்ணி, இது வந்து பன்னி மீன், இது ஒரு மீன் முள்ளு நிறைய இருக்கு. அந்த மீன் என்ன? முள்ளு மீன். ஏதோ மீன் சொன்னாங்க. போன வாரம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து காலி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீசர்ல வச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் பஜ்ஜி போட, அந்த நாட்டு மீன் க்ளீன் பண்ணி வச்சல்ல, அது மட்டும் பஜ்ஜி போடணும். பஜ்ஜி போட்டா காலி ஆயிடும். ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, சூப்பரா. இதுமாதிரி தான் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தா ஒரு 2-3 அப்படி வந்து சமைச்சா ஈஸியா காலி ஆகுது. நல்லா இருக்கு, சாப்பிடுவோம். ஊடாங்கண்ணெல்லாம் வறுத்தா சூப்பரா டேஸ்ட், சரியான டேஸ்ட். இந்த பன்னி மீனுமே நல்லா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி தான் நான் வாங்கினது கிடையாது. இப்போ வாங்கி சாப்பிட்டேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னம்மா என்ன பண்ற பேபி? வேலை பாக்குறேன்னு தெரியல உனக்கு. என்ன பண்றது? சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நாங்க ஒரு சின்சியரான வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கார் பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற? மழை வர மாதிரி இருக்கு சங்கீதா. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே மழை நாள் தான். ஏன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பில்டிங் சைடு பேவர் பிளாக் போடும்போது பில்டிங் சைடு 3 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம லூஸ்ல வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்ப கான்கிரீட் போட்டு விட்டுட்டோம்னா நம்ம பேவர் பிளாக் தப்பிக்கும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன் அடிச்சுன்னு போயிடும், கரைஞ்சிரும். கரைஞ்சிரும். அதனாலதான் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சருவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பேபி வந்து
என்னது இது? இப்போ சேஃப்டிக்காக ஒரு சும்மா கான்கிரீட் போட்டு இங்க நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். ஓகேவா? ஆக்சுவலி இங்க நாங்க வந்து சுத்துமதில் போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் எதுவுமே பண்ணாத விட்டோம். ஆமா கிளீன்லாம் பண்ணோம். இந்த இதெல்லாம் மோடா இருந்துச்சு, எல்லாம் சமதளம் படுத்தி வச்சோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ணல. இப்போதைக்கு இதை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம். மழை வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு வேஸ்டா போயிடும் இருக்கிற பேவர் பிளாக். நம்ம கார் நிறுத்த முடியாது அப்புறம். அதனால சின்னதா ஒரு பலகை வச்சிருக்கேன் பாரு, வச்சுட்டு இது ஃபுல்லா ஒரு கான்கிரீட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். சிமெண்ட் மணல் இந்த இது ஃபுல்லாவே அப்படியே அடிச்சிருவியா? அது ஃபுல்லாவே அடிக்கணும். நம்ம மண் வரைக்கும் அளந்து பண்ணலையா அது? அதெல்லாம் அளந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு இது சேஃப்டி தான் பண்ண போறோம். சரி ஓகே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு பாருங்க, ஜல்லிலாம் பொறிக்க வச்சிருக்காரு. 2 மூட்டை வந்து பாத்தீங்கன்னா மண்ணு வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம வீட்டுல வந்து அந்த வாசல்ல இருக்கிற சிமெண்ட்டை எடுங்கன்னு சொல்லினே இருக்காங்க. நிறைய வீடியோல தெரியுது, அது போய் எடுத்துட்டு வா. வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கு வீடியோ எல்லாம், ரொம்ப நாளா கேட்டுனே. ஆமா, இந்த தர போட்ட சிமெண்ட் மீதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த சைடு வச்சா ஜன்னல் வழியா தண்ணி வரும். செட்டா போயிடும் போல செய்யா. அது ஃபர்ஸ்ட் இப்போ செட் ஆயிடுச்சா நல்லா இருக்குதானே தெரியலையே. நல்லா இருக்கா? காத்து பாருங்க. மாஸ்க் போட்டுக்கு பேபி, இது போட்டா உனக்கு சளி பிடிக்கும்ல. உள்ள நல்லா இருக்குதா, மேல கட்டியாகுது. அப்படியா? அது தண்ணி பட்டாலே காத்து போனாலே சிமெண்ட் வந்து கட்டி ஆயிடும். நல்லா தான் இது, ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இதுவும் ஆகல. அந்த ஜாலி இருக்கிற பக்கம் வச்சனா தண்ணி வந்து வீணா போயிடும். அதனால தான் நம்ம வாசலுக்கு நேரம் அந்த பக்கம் வச்சிருந்தது. எப்ப வீடியோ எடுத்தாலும் சிமெண்ட் மூட்டை ஒன்று வாசல்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இப்போ அதுக்கு வந்து இதை போட்டு காலி பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஓகே. சிமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டா ஃபர்ஸ்ட் சென்டரிங் ஒர்க் பண்ணுவோம். என்ன பண்ற? சென்டரிங் ஒர்க்கா? ஆமா, நம்ம வீட்டில் இந்த பிளைவுட்டே வச்சு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு பேபி வேலை செய்யறது வேலை இந்த வேலை தான். வேற எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆள் வச்சு செஞ்சிருவாரு. அவ்வளவுதான். நம்ம இது கொஞ்சம்ன்றதுனால பேபியே செய்யறது. ஃப்ரெண்ட்ஸ், பேபி சிமெண்ட்டும் மண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த கல்லே எப்போ போடுவ? கல்லு கலக்காம வெறும் மண்ணு மட்டும் கலந்துட்டு இருக்க. இது சிமெண்ட் மண்ணு கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜல்லிப்போம், அப்புறம் மிக்ஸ் ஆகாது. நீ உன்னோட காப்பு கழட்டி வச்சிருந்துருக்கலாம், அது எதுவும் ஆகாதா? தெரியலையே. கலவையை மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ அள்ளி கொட்ட வேண்டியதான். ஓகே பாருங்க, மண்ணு ஜல்லி சிமெண்ட் கொஞ்சம் தான் சந்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், பேபி பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கட்டெல்லாம் இன்னும் கையால் அள்ளி போடாத, கையெல்லாம் பொத்த போட்டுக்கோ. சிமெண்ட்ல கை வச்சா தெரியுமா இல்லையா? அப்படியே இந்த ஓரமும் போட்டுரு, இந்த பக்கமும் அந்த ரோட்டோட கனெக்ட் பண்ணி அழகா போட்டுரு. எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறோம். பேபி, நீ வேலை செஞ்சதை பார்த்து மழையே வந்துரும் போலயே. மழை வர மாதிரி அப்படியே இருட்டிக்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். நீ ஏன் ஏதோ நீ இன்னைக்கு வேலை செய்யறன்னு ஆர்வமா வர, ஏதோ மழை வருதுன்னு நினைக்கிறேன். சாக்கு நான் போட்டு மூடி வச்சிருக்கோம், மழை பெஞ்சா கரையாம இருக்கிற மாதிரி. பாருங்க, பேபி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முடிச்சாரு ஒரு வேலை. நீ இதை ஹைட்டாவே போட வேண்டியதானே, இன்னொரு ஸ்டெப் எதுக்கு வச்சிருக்க? அம்மா கூட சிமெண்ட் கிடையாது, மணல் கிடையாது. இதோ அந்த இது இருக்கு, அதுவுமே கலந்துக்க வேண்டியதானே? இந்த இதுவும் கலக்க வேண்டியதானே? ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு கான்கிரீட் போட்டு முடிச்சிட்டோம். மழை வந்தது, மழை வந்துமே நான் தப்பிச்சிருச்சு சங்கீதா. அந்த கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இருந்தோம் இங்க. இந்த கவர் தூக்கி இங்க போட்டேன் பாரு, அது அப்புறமா போட்டு எரிச்சிடலாம். கவர்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து கீழே ஸ்லோப்பா இருக்குல்ல, அதனால மண்ணு கொட்டி இல்லை ஃபுல்லா லெவல் பண்ணிடலாம். கார் எட்டுன்னு வந்து நிப்பாட்டும் போது கொஞ்சம் ஃபார்வர்ட்லயே நிப்பாட்டலாம். அதனால இன்னும் கொஞ்சம் அந்த ஹைட்டுக்கு மண்ணு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க ஹெல்ப் பண்றியா சங்கீதா? என்ன பண்ணனும் மட்டும் சொல்லு. மண்ணு தூக்கிட்டு வந்து கொட்டணும். நீ வாரி வை, ரெண்டு பாண்ட்ல எடுத்து மாத்தி மாத்தி எடுத்து வந்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, தான் நேற்று நான் சொன்னேன் பேபி வேலை செஞ்சதுக்கும் மழை வருன்னு, அதே மாதிரி மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் சாக்கு போட்டு அழகா கவர் பண்ணியாச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இப்போ ஃபுல்லா மண்ணு கொட்டிட வேண்டியதான். மண்ணு கொட்டிட்டா வேலை முடிஞ்சுது. சங்கீதா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. கோலம் போட்டே முடிச்சிட்டேன் பேபி. போட்டே முடிச்சிட்டியா? அவ்வளோதான். இதுக்கு நாங்கள் மண்ணு அள்ளி கொட்டிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டாரு, சூப்பரா. ஜஷிதா ஸ்கூலுக்கு அனுப்பணும் சங்கீதா.
இதோ இட்லி தான் செய்ய போகிறேன், ஈஸியான வேலை இன்னைக்கு. சிம்பிளான வேலையா? ஆமாம், ஸ்நாக்ஸுக்கும் சுண்டல் ஊற வச்சுட்டேன் நைட்டே தூங்கும்போது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நான் போட்ட சிம்பிள் கோலம். சங்கீதா போட்டிருக்க கோலம் பாருங்க, சிம்பிள் கோலமா? நம்ம கோலம் மாவு வந்து அரிசி மாவு கலக்காத, ஒரே நரன்னு இருக்குது. அரிசி மாவு கலந்துட்டா நல்லா அழகாக இருக்கும்ல, அதனால தான் ஒழுங்காக வரல. ஆனால் கோலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு, கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க போ. ஏய், நேற்று நான் போட்ட மயில் கோலத்துக்கு எவ்வளோ பேர் நல்லா இருக்கு சொன்னாங்க தெரியுமா? அப்படியா? அதே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து போட்டா நல்லா போட்டு இருந்துருக்கலாம். அப்புறம் ஜெஷிதா பசின்னு சொன்னால உள்ள போயிட்ட சீக்கிரமா. அடுத்து ஒரு புக்ல, தமிழ் புக்ல ஒரு கோலம் வச்சுக்கிறா மயில். அந்த மயில் போடுமா, இந்த மயிலை வந்து போடுமான்னு சொல்லியிருக்கா. 100 நாளுக்கு அந்த மயிலை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே பரபரப்பா வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க மண்ணு கொட்டாமலே இருந்திருக்கலாம், நம்மளுக்கு டைம் ஆகுது இல்ல ஸ்கூலுக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இட்லி செஞ்சிருக்கேன். சிறுதானியத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவு. சிறுதானிய இட்லி. ஆமா, அதான் வந்து பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சுட்டேன். இது வந்து தேங்காய் சட்னி எல்லாம் பண்ணா நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதா, அதனால குருமா பண்ணிருக்கேன், வெஜிடபிள் குருமா. இந்த மாதிரி வெஜிடபிள் குருமா. ஆமா, காய்கறி எல்லாமே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சுண்டல், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் எல்லாமே போட்டு இது ரெடி பண்ணிட்டு இந்த சைடு பட்டர் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். பட்டர் கேக்கா? கோதுமை பிஸ்கட் செய்யலாம்னு சொல்லிட்டு. சரி. அதுக்குள்ள டைம் வந்து பார்த்தனா கடன்னு ஓடிட்டே இருக்கு. இன்னைக்கு செஞ்சு வச்சா நாளைக்கு கொடுத்து அனுப்பலாம் ஜெஷிதாக்கு. ஓகே, ஓகே. வந்து ஈவினிங் சாப்பிடுவல, நான் சுண்டல் அவிச்சு வச்சிருக்கேன். சுண்டல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஒரு வெள்ளை சுண்டல். அவ்வளவு சுண்டல். போகும்போது ஏதாவது வாழைப்பழம் வாங்கி பேக்ல போட்டு விடு. ஓகே. ஏன்னா பழம் எதுவுமே இல்லை வீட்டுல, வாங்கவே இல்லை. பழம் வாங்கி 1 வாரத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கு வாங்கணும் செய்யுங்க. ஜெஷிதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் குக்கீஸே செய்யலான்னு வந்திருக்கேன். அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாளைக்கு கொடுத்து அனுப்பலாம் செய்யுங்க. அது ஆமா இல்ல, அவ இன்னைக்கே நீ செஞ்சு வைமா நான் வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. நானும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். கம்பு குக்கீஸும் ராகி குக்கீஸும் செஞ்சு வைக்கலான்னு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தெரியல நாளு. ஆனா 2 நாள் லீவ். இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. அந்த 2 நாள் லீவ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா வேகமா ஓடி போகுது. சோ எதுவுமே அவளுக்கு செய்யவே இல்லை. இன்னைக்கு சுண்டல் அவிச்சு சுண்டல் மட்டும் தான் கொடுத்து அமிச்சேனே. சரி, அவன் வரதுக்கட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்ய போறேன். கோதுமை குக்கியா? ஆமா, நெய் பிஸ்கெட். ஆமா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பட்டர் வச்சு செய்வேன். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்ததா, அதை எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஈவினிங் செஞ்சு வச்சுன்னா நாளைக்கு குடுக்கறதுக்கு யூஸ் ஆகும்ல. ஓகே, இது வந்து ஈவினிங் சாப்பிட யூஸ் ஆகும். ஆமா, இப்ப நெய் குக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மெஷர்மெண்ட் வந்து சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். 150 கிராம் வந்து கோதுமை மாவு, 150 கிராம் கோதுமை மாவு, 75 கிராம் நெய், 75 கிராம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை, நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஏலக்காயும் இதையும் போட்டு மிக்சில கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அதனால கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். சக்கரையை போட்டு அரைச்சிக்கலாம். சக்கரையும் ஏலக்காயும் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிருக்கேன். நெய்யுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் உங்களுக்கு வேணும்னா குறைச்சிக்கலாம், ரொம்ப தித்திப்பு வேணாம்னா வந்து நீங்க குறைச்சிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா 75 கிராம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃபிளஃபியா வந்துருச்சு பாருங்க, அப்படியே கலர் வந்து வெள்ளையா சேஞ்ச் ஆகி வந்துருச்சா. இப்போ இது போதும். அப்படியே நம்ம மாவு கொட்டி பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், மாவு வந்து அப்படி சலிச்சுக்கலாம். நான் பால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். பால் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணனா கொஞ்சம் வந்து அப்படியே கேக்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நமுத்து போன மாதிரி இருக்கு. அப்படியே கிறிஸ்பியா வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அதனால நம்ம இருக்கிற நெய் வச்சே வந்து பிசைவோம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. பால் வந்து அப்படியே சேர்க்கிற மாதிரினா கூட கொஞ்சமா சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு, பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடையில எல்லாம் குட்டே பிஸ்கெட் விற்கும்ல, ஆமா, அது மாதிரி செய்யப்போம். குட்டே பிஸ்கெட் மாதிரி செய்ய போறியா? ஆமா, அப்ப நல்லா பார்க்க அழகா இருக்கும். ஆனா நெய் பிஸ்கெட் வந்து பார்த்தோன்னா அப்படியே பொல பொலன்னு இருக்கும் தெரியுமா, அப்படியே சாஃப்டா. பட்டர் பிஸ்கெட் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியா இருக்கும், ஹார்டா. நெய் பிஸ்கெட் அப்படியே மாவு மாதிரி இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, பாலே நான் சேர்க்கவே இல்லை, அழகா வந்து அதுவே திரண்டு வந்துருச்சு. சூப்பரா வருது. அவ்வளவுதான், ரொம்பலாம் அழுத்தி பசி தேவை ஃப்ரெண்ட்ஸ். அழகா இப்படி உருட்டி பிடிச்சாலே போதும், லைட்டா பசிஞ்சா போதும். சூப்பரா
உருட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகா திரண்டு வந்துடுச்சா. ஓடிஜியுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்றேன். குக்கீஸ் கட்டர் வந்து வாங்கியிருக்கேன். அது எப்படி புதுசா வாங்கியிருக்கோம். ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன்ல தான் வாங்கினது. ஆமா, ஹார்ட்டின் ஷேப்பு, ஸ்டார் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ஃப்ளவர். ஒரு ஆசை தான் நம்ம கட் பண்ணி அழகா ஷேப்பா வந்ததுன்னா. ரொம்ப நம்ம வந்து கட்டையா வைக்கிறோம்ல, அதனாலே அந்த நமுத்து போன மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து சைஸ் கரெக்டா இருந்ததுன்னா எல்லாம் ஈவனா ஒரே மாதிரி வேகும். எப்படின்னா வச்சு இதை உருட்டிடணும், உருட்டிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுக்கணும். அப்படிதானே சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டணும். என்ன பண்றேன் எல்லாத்துலயும் வந்து சைஸ் ஒரே சைஸ் பெருசு. ஓகே, குக்கி கட்டர். இப்போ சர்க்கிள் செய்யட்டா? சர்க்கிள் தான் செய்ய. இந்த சைஸ் செய்வா, இந்த சைஸ் பண்ணுவா? இதுதான் கரெக்டா இருக்கும். அது பெருசு. நெய் பிஸ்கட் இந்த சைஸ் தான் இருக்கும். மற்றதெல்லாம் எடுத்து வச்சிரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, ஒரு பட்டர் ஷீட் மாதிரி போட்டேன். பட்டர் ஷீட் போட்டு உருட்ட போகிறேன். சென்டரா இப்படி வச்சுட்டு இதையும் இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். வழுக்குது. இது கட்டையில் உருட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். உருட்டலாம் பேபி. பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருட்ட வேண்டியது. என் கை நெய்யா இருக்குல்ல, நல்லா வழுக்குது. வருது அழகா. இப்போ கட்டரை வச்சு கட் பண்ணிட்டோம். அதுதானே கட் பண்ணு கடனை. அடி வரைக்கும் போகணும் நீ கட் பண்ணுறது. அடி வரைக்கும் தான் போகுது. இந்த பேரு அழகாக இதை எடுத்துட்டு கை வைக்காம பார்த்து ஒழுங்கா கட் பண்ண செய்யிட்ட. நிறைய என்ன பண்ற? கட் ஆகுதான்னு கரெக்டாக செக் பண்ணுறேன்ல. கரெக்டாக ஆகும். அது எப்படி ஆகாம இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இப்போ ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, நல்லா கட் ஆகுது. ஆனா எடுக்க முடியல. எப்படி என்ன பண்ணுவேன்? எடுக்குன்னா அதுக்கு அடியில வந்து ஒரு தோசை கரண்டி, அப்படி இல்லைன்னா ஒரு நைஃப் அதை வச்சு மெதுவா எடுக்கணும். அடியில வந்து ஒரு தோசை கரண்டியோ இல்ல கத்தியோ ஏதாவது வச்சு எடுத்தா இது மாதிரி அழகா வந்து ரவுண்டா ஷேப்பா வருது ஃப்ரெண்ட்ஸ். இது கேக் எடுக்கிறது, குக்கீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பிளேட் மாதிரி சின்னதா இருக்கும். ஆமா, அது எடுக்கலாம். தோசை சுடுற மாதிரி. அழகா இந்த பட்டர் ஷீட் அடிக்க வச்சிருக்கல, இது மேல போடுறேன். அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். நம்மளோட இப்போ வந்து ரெடி ஆக போகுது. ஓடிஜில வச்சிடலாமா? நட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சேன் மேல கொஞ்சமா வைக்கிறதுக்காக. இதுல எங்க இந்த நட்ஸ் வைக்கிறது? ஒரு ஷேப் ஆகுது, இப்படி பண்ணி வைக்கவே. ஏதாவது ஒண்ணு பண்ணி கிடக்க வேண்டியதா. எதுவும் பண்ணாத செய்யுதா, கூட்டு செய்யுதா. நல்லா இருக்குது. இப்படி இருந்தாதான் பிஸ்கட் மாதிரி இருக்குமா? பிஸ்கட் மாதிரி அழகா இருக்குல்ல. இந்த அளவு கட்டையே செய்யணும். புரியுதா? நான் கொஞ்சம் சின்னதா செஞ்சுட்டேன். பிஸ்கெட் அழகுபடுத்திட்டு இருக்காரு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போமா? எடுத்த உடனே கரெக்டா வந்துடாது. ட்ரையல் தான். ஒரு டைம் செஞ்சா என்ன நம்ம தப்பு பண்ணிருக்கோன்றதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி அழகா செஞ்சிடலாம். புரியுதா? 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிருக்கேன். இப்போ ஓரளவு ஒரு 12 நிமிஷம் கிட்ட ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு ஓவன். அப்படியே வச்சலாம் ஓடிஜில வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நிமிஷம் டைம்? 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். ரொம்ப சின்னதா தான் தட்டி இருக்கேன். ஓகே, 15 நிமிஷம் வச்சாலே வெந்துரும். ஓகே, 170 டிகிரி வெப்பம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரேச்சர் ஆமா, ஹீட் 170. ராட் ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். கன்வென்ஷன் வச்சிட்டு 15 மினிட்ஸ். ஓகே, 12 to 15 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். பாப்போம் எப்படி வருதுன்னு. ரெடி ஆயிடுச்சுனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் பிஸ்கட் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, வாவ், நல்லா உப்பி வந்திருக்கு. செம்மையா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சு சாப்பிட்லாம். பார்க்கவே நல்லா இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் தான் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய செஞ்சு நம்ம ஏர் டைட்டட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு நம்ம வீட்டிலே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.